கடலூர் ரயில் விபத்தில் சிக்கி காயமடைந்த மாணவர் உடல்நலம் தேறி வீட்டுக்கு திரும்பிய நேரத்தில் அவரது சகோதரருக்கு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது கிராம மக்களின் மனதை உலுக்குவதாக அமைந்தது. இதனிடையே விபத்து தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக 13 பேருக்கு ரயில்வே சம்மன் அனுப்பியுள்ளது. கடலூர் அருகே பள்ளிவேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இதில் தொண்டைமானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவர் விமலேஷின் உடல் உடற்கூறாய்வுக்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சொந்த ஊருக்கு உடல் கொண்டு செல்லப்பட்ட போது குடும்பத்தினர் கிராமத்தினர் திரண்டு கதறி எழுந்தனர். உயிரிழந்த மாணவரின் சகோதரரான ரயில் விபத்தில் காயமடைந்த மாணவர் விஸ்வேஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உடல்நலம் தேறியதை அடுத்து வீடு திரும்பினார். ஒரு மகனுக்கு இறுதிச் சடங்கு நிகழ்வுக்கு இடையே மற்றொரு மாணவரை மருத்துவமனையில் இருந்து பெற்றோர் அழைத்து சென்றனர். இதனிடையே விபத்து நிகழ்ந்த செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் கேட் கீப்பராக நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கே இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன இப்போ டெம்பரரியாக இங்கே போட்டிருக்காங்க டியூட்டி பார்க்க சொல்லி. என்னுடைய டியூட்டி நான் கரெக்டாக ரயில்வே கீழ்படி நான் செஞ்சிட்ருக்கேன். முன்னாடி கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனர் ஃப்ளாக்ன்றது ரெட் கலர்லேருந்து 2 சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேட் ஓப்பன் பண்ணோம். கேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பேனர் ஃப்ளாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்பர் கொடுப்போம் எஸ்எம்க்கு. இந்த மாதிரி கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ்மெண்ட் வரும். ஏற்கனவே கேட் கீப்பராக இருந்த பங்கஜ் சர்மா அலட்சியத்துடன் செயல்பட்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட அவரிடம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் பங்கஜ் சர்மா, லோகோ பைலட் சக்திகுமார், உதவி லோகோ பைலட் ரஞ்சித்குமார், ரயில் நிலைய அதிகாரிகள், தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் சங்கர் உள்ளிட்ட 13 பேரும் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே துறை சார்பில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு ரயில் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.